இந்த சீரிஸோட வில்லனா வர மேயர் ஹம்டிங்கர் அந்த தீவுல வைரங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த வைரத்தை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு திட்டமும் போடுறாரு. அதனால மேயர் ஹம்டிங்கர் தன்னோட ஒரு குழுவோட டைனோ தீவுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவன் செய்யற சதி வேலையையும் வைரங்களை எப்படியாவது அபகரிக்கணும் போடுற திட்டத்தையும் அந்த பேக் பெட்ரோல் குழு எப்படி முறியடிக்கிறாங்க, அதோட சேர்ந்து டைனோசர்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. அனிமேஷன் காட்சிகள் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு. குறிப்பா மலை இடுக்கல ஒரு டைனோசர் மாட்டிட்டு இருக்கோம். அது அந்த பேக் பெட்ரோல் குழு காப்பாத்துற காட்சிகள் அவ்வளவு அருமையாவும் விறுவிறுப்பாவும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா படத்துல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு விடாமுயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் மத்தவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை கதையோட கொண்டு வந்த விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. படத்தோட பின்னணி இசையும் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கார்டன், ரெயின் கஞ்சிமா, மெக்கன்னா, டெர்ரியோட கதாபாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரியே பின்னணி குரல் அவ்வளவு கச்சிதமாவே பொருந்தி இருந்துச்சு. அந்த அளவுக்கு நேச்சுரலாவே பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்துல பேப் பெட்ரோல் தி டீனோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்த 2 பாகம் மாதிரியே குழந்தைகள் கொண்டாடுற வகையில இந்த படம் அவ்வளவு சுவாரஸ்யமாவே இருக்குங்க. தாராளமா வீக்கெண்ட்ல குழந்தைகளோட பார்க்க வேண்டிய மூவினே சொல்லலாம்.